பாலியல் புகார் தொடர்பாக பிரிஜ்வால் ரேவண்ணா மீது புதிய வழக்கு பதிவு செய்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்கலாம். ராஜேந்திரன், கூடுதல் விவரம். வணக்கம் விலாஸ். அதாவது கர்நாடக மாநில ஹாசன் தொகுதி எம்பியாக இருக்கும் ரேவண்ணா பாலியல் புகாரில் சிக்கி தற்போது ஜெர்மனி நாட்டில் தலைமறையாக உள்ளார். இவர் அடுத்த ஒரு வாரத்திற்குள் பெங்களூர் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் வசம் விசாரணைக்கு ஆஜராகிறேன் என்று தனது வழக்கறிஞர் மூலம் கூறியுள்ளார். இதே நேரத்தில் இவரது வழக்கில் மேலும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் தற்போது மாஜிஸ்திரேட் முன்பு வாக்குமூலம் அளித்ததை தொடர்ந்து அவர் மீது மேலும் ஒரு வழக்கு தற்போது பதிவாகியுள்ளது. ஏற்கனவே மைசூர்ல புதிதா ஒரு புகார் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆபாச வீடியோக்கள் வெளியான பின்னர் ரேவண்ணாவோட வீட்டில் இருந்த எனது தாயாரை காணவில்லை என அந்த தாயின் மகன் மைசூர் KR நகர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துள்ளார். இதே நேரத்தில் இந்த வழக்கை விசாரிக்கும் மாநில சிறப்பு புலனாய்வு அதாவது SIT எனப்படும் ஸ்பெஷல் போலீஸ் குழு தற்போது ஜெர்மனிக்கு விரைவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது உடனடியாக ரேவண்ணா ஆஜராகாவிட்டால் அவரை கைது செய்வோம் என்று ஏற்கனவே மாநில உள்துறை அமைச்சர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ரேவண்ணா முன்ஜாமீன் கேட்டு மனு செய்துள்ளார். அந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு வர உள்ளது. இதே நேரத்தில் ரேவண்ணாவின் மகன் பிரஜ்வல் ஜெர்மன் நாட்டில் இருப்பதால் அவர் 7 நாட்களுக்கு பிறகுதான் வருவேன் என்று கூறியிருந்தாலும் தற்போது அவரை பிடிப்பதற்காக சிறப்பு போலீஸ் படை ஜெர்மனுக்கு செல்வதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளதுங்க விக்னேஷ். பாலியல் புகார் தொடர்பாக பிரிஜ்வால் ரேவண்ணா மீது புதிய வழக்கு பதிவு செய்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. பெண் ஒருவர் நீதிபதியின் முன்பு அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரிஜ்வால் ரேவண்ணா மீது புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான பிரிஜ்வால் ரேவண்ணா தற்போது பாலியல் புகாரில் சிக்கி ஜெர்மனியில் தலைமறைவாக உள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரிஜ்வால் ரேவண்ணாவை பிடிக்க ஜெர்மனி விரைகிறது கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழு என்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம்.